அற்புதநாதருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. கடந்த எபிசோடிலே 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4 சம்பவங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். அதிலே 1-2 சம்பவங்களை, அற்புதங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். 3ஆம் 4ஆம் பகுதிகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சின்ன சம்பவங்கள், ஆனால் பெரிய அற்புதங்கள். 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது 3வது சம்பவம், 3ஆம் அற்புதம். 42, 43, 44 4வது சம்பவம், 4ஆம் அற்புதம். இப்பொழுது 3வது சம்பவத்தை பார்ப்போம். எலிசா தீர்க்கதரிசி கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். பஞ்சகாலம். ஆகவே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி கூழ் காய்ச்ச சொல்லுகிறார். கூழ் காய்ச்சும் பொழுது ஒருவன் அதற்குள்ளே போட வேண்டிய காய் என்று நினைத்து கொமட்டி காய்களை பறித்து கொண்டு வந்து போட சமையல் முடிந்தாகிவிட்டது. எல்லாருக்கும் கூழ் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாப்பிட ஆரம்பித்த உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கத்த ஆரம்பிக்கிறார்கள். ஐயோ, இதில் தோஷம் இருக்கிறது, விஷம் இருக்கிறது, சாவு இருக்கிறது என்று சொல்லி கூச்சலிட ஆரம்பிக்கிறார்கள். உடனே எலிசா தீர்க்கதரிசி கூழ் காய்ச்சும்படி அவர்கள் வைத்திருந்த அந்த மாவை எடுத்து வர சொல்லி மறுபடியும் உள்ளே போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே மாறி போய் விஷம் இல்லாததாய் மாறி அந்த நேரத்தில் அவர்களை போஷிக்க கூடியதாய் அது மாறிவிட்டது. அது ஒரு அற்புதம் தானே? விஷம் உள்ளே கலந்திருக்கிறது, சாவுக்கு ஏதுவான காரியம். ஆனால் அங்கே அது தடுத்து நிறுத்தப்படுகிறது. பாருங்கள் 40ஆம் வசனம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது எலிசா மாவை கொண்டு வர சொல்லி பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி கொண்டு போங்க. பாருங்க, அந்த தீர்க்கதரிசியினுடைய கரம் பட்டு அந்த மாவு அதை உள்ளே போடும் பொழுதே அற்புதம் நிகழ்ந்து விடுகிறது. வேறு எதையும் அவர் செய்ததாக தெரியவில்லை. இதை ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு கொண்டு போ என்றார். அப்புறம் பானையில் தோஷம் இல்லாமல் போயிற்று, சாவுக்கு ஏதுவான விஷம் இல்லாமல் போயிற்று. இது 3வது அற்புதம். அதாவது எலிசா செய்த 3வது அற்புதம் அல்ல, இந்த அதிகாரத்தில் வருகிற 3வது அற்புதம். ஏனென்றால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த சால்வை இவர் மீது விழுந்த உடனே அந்த யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தார். அங்கேயே முதல் அற்புதம் ஆரம்பமாகி வரிசையாய் அற்புதங்கள் நடைபெற்று கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் 4. இப்ப 4வது அற்புதம், 4வது சம்பவம் என்னவென்றால் 42. பின்பு அவர் பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். வேற ஒரு இடத்துல இருந்து எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு மனுஷன் கொண்டு வருகிறார். எதை கொண்டு வருகிறார்? முதற் பலனான வார்கோதுமை அப்பங்கள், பிறகு தாழ் கதிர்கள், இவைகளை கொண்டு வருகிறார். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு உணவானது. அவர் கொண்டு வந்து கொடுத்த உடனே ஏற்கனவே அது பஞ்சகாலம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொண்டு வந்த மனிதன், அவன் வார்கோதுமை அப்பங்கள் 20 கொண்டு வந்தான் என்றுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் எலிசா தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் பங்கு வைப்பா, பந்தியில போடு அப்படின்னு சொல்றார். கொண்டு வந்தவன் சொல்லுகிறான், இவ்வளவு பேருக்கு எப்படி காணும்? அவர் சொல்லுகிறார், இல்லை, நீ செய். பாருங்க, அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை 100 பேருக்கு முன்னால் நான் எப்படி வைக்க முடியும்? இருப்பதோ 20 வார்கோதுமை அப்பங்கள், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இதற்கு இணையான சம்பவங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது செய்த அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 2 இடங்களில் அப்பத்தையும் மீனையும் கொண்டு, கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் மீனை கொண்டு, ஒரு இடத்திலே 5000 புருஷர் சாப்பிட
12 கூடைகள் மீதம் எடுக்கப்பட்டது. இன்னொரு இடத்திலே 4000 புருஷர் சாப்பிட்டு மீதம் நிறைய கூடைகள் எடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அதுதான் நடைபெறுகிறது. இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின் படியே அவர்கள் சாப்பிட்டது போக மீதம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இது 4வது அற்புதம். 3வது அற்புதத்தில் சாவுக்கு ஏதுவான விஷம் இல்லாதபடி அது முறிந்து போனதை பார்க்கிறோம். இங்கு கடைசியாய் 4வது அற்புதமாய் இந்த அதிகாரத்தில் ஒரு குறைவான ஒரு காரியம் ஆனால் நிறைவை கொண்டு வருகிறது. உங்களுடைய கரத்தில் குறைவா இருக்கலாம், ஆனால் அது தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது மீதம் எடுக்கத்தக்கதாய் தேவன் அதை ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்கிறது என்று தேவ சமூகத்திற்கு அதை கொண்டு வராமல் போனால் அற்புதத்தை ருசிக்க முடியாது. மாறாக கொஞ்சம் இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் நான் தருகிறேன் என்று தரும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் போதுமானதாய் இருப்பது மாத்திரமல்ல, மீதம் எடுக்கக்கூடியதாய் மாறும். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்த தியானித்த 4 அற்புதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். குறைவை நிறைவாக்கும்படி எங்கள் தேவன் நல்லவர். கொஞ்சத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது பெருக செய்து மீதம் எடுக்க செய்ய நல்லவர் ஆண்டவரே. சாவுக்கு எதுவானதா இருந்தாலும் தேவனே, நீர் அதை மாற்ற, அதை முறித்து போட, வாழ்க்கைக்கு அதை அப்பமாய் மாற்றி கொடுக்க நீர் நல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புதங்களின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்க கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவிற்காக, கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.